தமிழக முதல்வர் இந்த எடுத்துட்டு இருக்க இந்த நல்ல முயற்சி ஒரு உன்னதமான முயற்சி என்னன்னா தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனில் நம்ம தமிழகத்துக்கு கஷ்டப்பட்டு பெற்ற அந்த உரிமையை பாதுகாக்கவும் நம்மளோட வளர்ச்சியை இன்னும் மேலே வளரவும் இது ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. அந்த தருணத்தை டீலிமிட்டேஷன் என்கிற அந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு கிட்டத்தட்ட 25 வருடம் ஒரு முறை செய்ய வேண்டிய இந்த எக்ஸசைஸில் மத்திய அரசாங்கம் அதை எப்படி செய்ய போகிறாங்க, என்ன மாதிரி உரிமைகளை பாதுகாக்க போகிறாங்க, நம்ம தமிழகத்தை உரிமையை பாதிக்காமல் எப்படி இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை செய்ய போகிறாங்கிற அந்த விளக்கத்தை விளக்க கோரியும் நம்மளோட உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கு என்ன முக்கியம் என்கிறத மத்திய அரசாங்கத்தை எடுத்து சொல்கிறதுக்காகவும் எல்லா தரப்பட்ட மக்களும் நம்ம தமிழக குரலாக இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் குரலாக ஒழிக்க வேண்டும் என்ற இந்த ஏற்பாடை முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க. சிஎம்ஸ் வந்திருக்காங்க, எம்பிஸ் வந்திருக்காங்க, எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க, பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள்லேருந்து பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க. அதனால் இது இந்தியா மக்களோட சாதாரண மக்களோட குரலாக பாராளுமன்றத்திலையும் பிரதமர் அவர்களுக்கும் இந்த குரல் எடுத்து சொல்ல இது ஒரு முக்கியமான தருணம். அது மட்டும் கிடையாது, முதல்வர் அவர்கள் செய்துட்டு இருக்க அந்த நல்ல காரியத்தினால தான் குரல் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் டெமோக்ரஸி, எல்லா குரலும் ஒழிக்க வேண்டும் என்கிற இந்த நல்ல முயற்சிக்கு மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஃபெடரலிசம் எல்லா மக்களும் சேர்ந்து கேட்கப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் என்று சொல்லி வரப்போகிற ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும் ஃபெடரலிசம்ங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் எங்களை போல இளைஞர்களுக்கு முதல்வர் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்த தொகுதி மறுவரைங்கிறது யாருக்கும் பங்கம் விளைக்காமல் இந்த தேசம் வளர வேண்டும்ங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் முதல்வர் கொண்டு வந்திருக்க இந்த மறுவரை கூட்டத்துக்கு என்னோட முழு ஆதரவு மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் ஆதரவு கண்டிப்பாக பெரும்பாலான மக்களோட ஆதரவு இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.